புரட்டாசி சனிக்கிழமை விரதம். புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிகவும் முக்கியமானது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சனியின் பார்வை பலவீனமடையும். சனி திசை நடப்பில் இருப்பவர்கள் ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி என்று சனியின் பிடியில் இருப்பவர்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை தரிசித்து பிரார்த்தனை செய்தால் தடைகள் நீங்கும், சுபயோகம் கூடி வரும். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளுக்கு படையல் போட்டு வழிபடலாம். இதனால் திருமணம் நடைபெறுவதில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். கர்ம பலன்களை அளிக்கும் சனி பகவான் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பிறந்தார். சனி பகவானை ஆயுள்காரகன் என்பர். இவர் சூரியன் மற்றும் சாயா தேவியின் புதல்வர் ஆவார். சனி கிரகத்தை கட்டுப்படுத்துபவர் பெருமாள். சனிக்கு அதிபதியும் அவரே. எனவே சனிக்கிழமைகள் மிகவும் உகந்த நாளாகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும். அப்படி சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் நாள் சனிக்கிழமை. நாம் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நமக்கு வாழ்க்கையில் பலன்களை வழங்கக்கூடியவர் சனி பகவான். பொதுவாக சனி பகவானால் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வரனை வழிபடுவது வழக்கம். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் வாங்கி தலையை சுற்றி கோவிலில் உள்ள எரியும் நெருப்பில் போடுவார்கள். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதில் சிறிது எள் போட்டு விளக்கு ஏற்றுவார்கள். சனி பகவானுக்கு நீல நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவார்கள். இன்னும் சிலர் சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து ஒருவேளை உணவு உண்ணாமல் விரதம் இருந்து வழிபடுவார்கள். சனி பகவானின் அருளை பெறுவதற்கும் இது போன்ற வழிபாடுகளை செய்வார்கள். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை பெருமாளை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும். வழக்கமாக சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பிரசாதம், துளசி ஆகியவற்றை தான் வீட்டிற்கு வாங்கி வருவார்கள். ஆனால் புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தீர்த்தத்தை வீட்டிற்கு வாங்கி வருவார்கள். இந்த தீர்த்தமானது அனைத்து விதமான நோய்கள் மற்றும் பாவங்களை தீர்க்கக்கூடியது. இதற்கு மோட்ச தீர்த்தம் என்று பெயர். இந்த தீர்த்தத்தை பித்ருகளுக்கு படைத்து தானும் சாப்பிட்டு அன்றைய விரதத்தை நிறைவு செய்வார்கள். புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பவர்களுக்கு பித்ருக்களின் ஆசி, தெய்வத்தின் அருள் வேண்டும் வரத்தை தரும் என்பார்கள். புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பதால் நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவமும் நீங்கி அவர்கள் மோட்சம் அடைவார்கள். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்ததற்கு இணையான பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதமாகும்.